ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் எனக்குள்ளே சில விஷயங்கள் புரியாமல் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன தான் ஒரு செயலை செஞ்சாலுமே அதில் குறை சொல்கிறதுக்குன்னு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அதே நம்ம ஃபேமிலியிலேயே இருப்பாங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவங்க வீட்லேயும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் நான் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதில் ஒரு முயற்சிகள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறதுக்கு, ஏதாச்சும் ஒன்று அதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் எனக்கு என்ன புரிய ஆரம்பித்த விஷயம்னா, இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டையும் சஜஷன் கேட்க வேணாம். நம்ம முடிவுக்கு நம்ம எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம மற்றவங்களோட யோசனைக்கே போய் ஒன்றையுமே நம்ம சாதிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன் மற்றவங்க நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்புமே பண்ணாதவங்களுக்காக எதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்கணும், பண்ணணும், செய்யணும்? எதுவுமே நம்ம முடிவை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறவன் தான். காலேஜ்லேருந்து என்னோட ஒரு நல்ல ஒரு நெருங்கிய நண்பன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக அவன் எனக்காக ஒரு ஐடியா சொன்னான். இது மாதிரி எங்கள் மாமா கடை சாப்பாட்டு கடை வச்சுருந்தாருல, அது இப்போ அவருக்கு உடம்பு முடியாதனால வேறு யார்கிட்டேருந்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஏரியாவில் நல்ல ஒரு நேம் இருக்குது அவர் கடைக்கு. அந்த கடையை 3 லட்ச ரூபா தான்டா, நீ அதை வாங்கிக்கலாம். நல்லாவே லாபம் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 30,000 40,000 ரூபா நீ சம்பாரிச்சிடலாம். ஒரு 4-5 மாதத்துலேயே போட்ட காசை நீ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு அது நல்ல யோசனையாக தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணி நம்மளுக்கு எதுவுமே சரியாக வரலை அப்படின்னோடனே, அவங்க ஏற்கனவே ஒரு கடை வச்சுருக்காங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு மாஸ்டர் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணாலே நம்ம நல்லா ஓரளவு இதாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்டும் சொன்னான், நானும் ஓரளவு கைட் பண்ணுறேன்டா, உனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் தான் அவங்க எல்லாருமே. மாமா கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம்ங்கிறதுனால அவங்க இப்போ அதை இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு பார்த்துக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ இப்போ நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் விடு, நீ இது இப்போதைக்கு நீ ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தா கூட போதும், 3 லட்ச ரூபா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தா கூட போதும். அதுக்கப்புறம் நான் உனக்கு நான் எதாக இருந்தாலும் மீதி நம்ம ஒரு 2 மாதம் கழித்து கூட மாமா கொடுத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பணம் தேவைப்படுறதுனால அவரும் ஓரளவு கடன் வாங்கி தான் செய்கிறாரு. இப்போ அந்த கடையை விற்றா ஒரு 2 லட்ச ரூபாங்கிறது அவருக்கு ஒரு 5-6 லட்ச ரூபா தேவைப்படுது. அதனால் ஒரு 2 லட்ச ரூபா முதல்ல நீ கொடுத்துட்டேன்னா கூட போதும். 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு 2 மாதம் கழித்து கூட நம்ம அதுக்கப்புறம் கடை எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே, இது நல்ல யோசனையாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேடா பார்த்துக்கலாம், என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாயுமே இருக்குது. ஏன்னா அவருக்கு உடம்பு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவங்களும் கஷ்டப்படுறவங்க தானே, அவங்களும் வசதியானவங்க கிடையாது. அவரும் இத்தனை வருஷமாக இந்த கடையை வச்சு தானே இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால் அவர் கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல மனசாக இது பண்ணணும். அதனால் ஏன் பாதி அமௌண்ட்டு என்கிட்ட பணம் இருக்குது, நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கடையெல்லாம் போய் பார்ப்போம், பார்த்துட்டு எப்படி என்னன்ட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். இதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையுமே நான் சொல்ல, இது மாதிரி ஆரம்பிக்க போகிறேன், பண்ண போகிறேன். ஏன்னா சொன்னால் அதுக்கு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். யாரும் எதுக்கும் நம்மளுக்கு கூட நிற்க போகிறதில்ல. அதனால் யாருக்கிட்டையுமே எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டு நாங்கள் பார்த்தோம். போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல, ஓரளவு நார்மலான ஒரு கடையாக இருந்தாலும் ஓரளவு நல்ல வியாபாரம், நல்லா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, காலேஜ் எதுக்கு மாதிரி இருக்கிறதுனால ஓரளவு டீ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டோன்னா ஓரளவு நம்மளுக்கு நல்ல லாபம் தரும். இன்னுமே நம்ம வெரைட்டியாக ஏதாச்சும் போட்டோன்னா கூட வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஒரு விஷயத்த எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம
முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாளே அவங்க மாமா வீட்டுக்கு போனோம். மாமா வீட்டுக்கு போய் 3,00,000 ரூபா பணத்தையுமே வந்து கொடுத்து பேசி எல்லாமே வந்து இது பண்ணிவிட்டு மறுநாள் வந்து 3ஆம் தேதி அந்த நாளை வந்து மறுநாள்லேருந்து மாஸ்டருங்களுக்கெல்லாம் வந்து நான் டெய்லி வந்து எவ்வளோ வியாபாரம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சேல்ரி அவங்களுக்கு இருக்கும். 3 பேர் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு இப்போ எனக்கு ஒரு 5,000 வியாபாரம் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் வந்து அவங்களுக்கே போயிடும். முதல் போட்டாலும் ஒரு நாளைக்கு வந்து 2,000 ரூபாய் கிட்ட எனக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் லாபமாக தான் இருந்துச்சு. ஒரு வாரத்துலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த கடை ஓரளவு லாபம் தரும் நமக்கு அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நான் எங்கே போகிறேன் என்னன்ட்டு எதுவுமே அவங்கக்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. சொன்னால் தானே வந்து அவங்க ஏதாச்சும் குறை சொல்ல போகிறாங்க. எங்கள் மாமா எல்லாருமே குறை சொல்கிறதுக்குன்னே இருக்கவங்க தானே, அவங்கக்கிட்ட இதை பற்றி நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பித்தேன். இது வந்து இந்த முடிவு வந்து எப்போதும் வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. எப்போதுமே எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு தெளிவாக இருக்கிற ஒரு ஆள் ஏன் இன்றைக்கி வந்து இவ்வளோ குழப்பமாகறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் நம்ம கல்யாண விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் எனக்குமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம எடுத்துட்டோம், இனிமேல் வந்து இதை மாற்ற முடியாது. ஏன்னா என்கேஜ்மெண்ட்லாம் ஆகிட்டுங்கிறப்போ எனக்கு என்ன தோணிகிட்டு இருந்துச்சுன்னா, இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு, வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவர் அழைச்சிட்டு போயிட்டாருன்னா பரவாயில்ல. அப்படி இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஒரு லைஃபுங்கிறது நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு இதாகவே இருக்காது. நம்ம வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறக்கிற வரைக்கும் ஒன்றாச்சுமே வந்து ஒரு ஒன்றா இருந்தால் தானே ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்து சொன்னதுக்கு அதெல்லாம் அழைச்சிட்டு போவார், நீ ஏன் அதை பற்றிலாம் நீ கவலைப்பட்டுட்ருக்க, தேவையில்லாத குழப்பிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து இதாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை ஏன் நீ அதெல்லாம் பற்றி நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் பற்றி எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், அதை நினச்சி இது பண்ணிக்க. இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்குமா அப்படி யோசிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கேற்ற மாதிரி என் ஃப்ரெண்டும் வந்து என்ன சொன்னான்னா, என் அக்காவுக்கும் இப்படி தான் வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி தாண்டி கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ அக்கா மட்டும்தான் மாமியார் வீட்டில் இருக்கா, அவங்க மாமியார் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க, அவரும் வந்து லீவ் கிடைக்கலன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு, அதனாலேயே வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வேறு அப்படி சொல்லிகிட்டு இருக்கம்மா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவர் தான் கண்டிப்பாக வந்து மேரேஜ் முடிஞ்சு 2 மந்த்லேயே லீவில் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காரு, அப்படி சொன்ன வாசி தானே நம்ம மேரேஜுக்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, எனக்கு தெரியாது, நான் இப்போயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அவர் வந்து என்னை அழைச்சிட்டு போனார்னா ஓகே, இங்கேலாம் விட்டுட்டு போனார்னா என்னாலலாம் வந்து அவங்கள்ட்ட சரியாக இருக்க முடியாதுமா, அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னோடனே, அதுக்கு எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்கும் தான். இப்போ மாப்பிள்ளை அழைச்சிட்டு போனாலும் அவரும் வேலைக்கு போயிடுவார், நீ ரூமில் வந்து சும்மா தானே இருக்க போகிற, வேலைக்கு போறியா ஏதாச்சும் பண்ண போறியா அப்படின்னோடனே, ஆமாம் நான் வேலைக்கு தான் போவேன், ஏதாச்சும் ஒரு வேலை எனக்குன்னு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் போவேனே, போகாமலாம் நான் இருக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு இதை வந்து நான் இங்கே ஏற்படுத்திக்குவேன் போகிற இடத்துல அப்படின்னோடனே, அது எனக்கு புரியுதுமா உன்னோட இதெல்லாம். ஆனால் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து அவங்கக்கிட்ட இதையே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்தோன்னா அவங்க என்ன இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால் ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் எடுத்து பேசியிருக்கேன், அவரோட மச்சாங்கிட்டையும் பேசியிருக்கேன், அவங்க அம்மாக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசியிருக்கேம்மா அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிற, இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நிச்சயம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்னத்தை யோசிக்க போகிற, யோசிச்சு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம யோசிக்காமல் இருக்கிறதாம்மா நல்லது, அதெல்லாம் பற்றி நீ மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாமே சரியாக வரும், நீ ஒன்றும் யோசிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க. சரி பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம வந்து மனசு வந்து என்றைக்குமே வந்து ஒரே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி ஃப்ரெண்டோட அக்கா இருக்கிற மாதிரி இந்த மாதிரியே நமக்கும் இருக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவள்கிட்ட வந்து எதாக இருந்தாலும் வந்து இது பண்ண முடியாது, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எதையுமே வந்து மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, அதுக்கப்புறம் எப்போதும் போல் சகஜமாக தான் அவர்கிட்ட நான் பேசினேன். ஏன்னா அவர் வந்து நம்ம ஏதாச்சும் பேசினோன்னா மனசு கவலைப்படுவார்ல, இதையே கேட்டுட்டு இருந்தனாலும் அவங்க இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி ஒன்றும் பேசலை. சரி பார்ப்போம், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிச்சு, சரி நம்மளும் வந்தாச்சும் அவர்கிட்ட ஜாபு
ஏதாச்சும் அங்கே பார்க்க சொல்லுவோம், கல்யாணம் பண்ணி போனாலுமே அங்கே போய் ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்குறதுக்காக நானும் வந்து கொஞ்சம் வந்து போய் இது பண்ணேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சது. என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட பேசுகிறத விட அவர்கிட்ட வந்து பேசி ஒரு முடிவெடுத்தனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சொன்னாங்க, "நீ அதைய பற்றி மாப்பிள்ளைகிட்டலாம் பேசிகிட்டு இருக்காத, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க அதெல்லாம். வேலையெல்லாம் பார்க்க சொல்லியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காது" அப்படின்னோடனே நானே கேட்கல. அவர்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம், என்ன சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அவர் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு ஏதாச்சும் இங்கே ஜாப்பு கிடைக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டம் ஒர்க் ஏதாச்சும் கிடைக்குமா, நான் தான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், வந்து இங்கே தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொன்னார்.